என் பெயர் கார்த்திக். எனக்கு 20 வயது இருக்கும். நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த சாதாரண இளைஞன். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா மற்றும் எனக்கு 2 அக்காக்களும் ஒரு தங்கையும் உள்ளனர். வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்பதால் வீட்டிலுள்ள அனைவருமே மிகவும் செல்லமாக பார்த்தும் கொண்டனர். அவர்கள் கொடுத்த செல்லத்தினால் என் வாழ்க்கை பாதியிலேயே முடியப் போகிறது என்பதை அப்போது நான் அறியவில்லை. என் அப்பா இரும்புகளை சுத்தம் செய்யும் ஒரு அமிலக்கடையை வைத்திருந்தார். அவரின் வருமானத்திலேயே குடும்பமும் சென்று கொண்டிருந்தது. எனக்கு வீட்டின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை துளி கூட இல்லை. எந்த வேலைக்கும் செல்வதும் இல்லை. கல்யாண வயதில் 2 அக்காக்கள் இருக்கிறார்களே என்ற கவலையும் இல்லை. எனக்கு எது சந்தோஷமாகப்பட்டதோ அதை தான் செய்து கொண்டும் இருந்தேன். அந்த உலகத்திலேயே வாழ்ந்தும் கொண்டிருந்தேன். எனக்கென்று சில நண்பர்களும் இருந்தனர். அவர்களும் அதே போலவே இருந்தனர். நானும் சரி, எனது நண்பர்களும் சரி, எந்த குடும்ப பாரமும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக திரிந்து கொண்டு இருந்தோம். ஊரில் தேவையில்லாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக நாங்கள் அங்கு இருப்போம். எங்கு சென்றாலும் முதல் ஆளாக நான் இருப்பதால் என்னை என் நண்பர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவை போலவே நினைத்தார்கள். இது எனக்கு பெருமையாகவும் இருந்தது. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். எனது அம்மாதான் என்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். என்னிடம் அடிக்கடி ஏதாவது வேலைக்கு செல் என்றும் வற்புறுத்துவார். இது எனக்கு எரிச்சலை தந்தது. எங்கே நமது சந்தோஷத்தை பறிக்க பார்க்கிறார்களோ என்று அம்மா மேல் வெறுப்பாகவும் இருந்தது. ஆனால் என் அப்பா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் அம்மா என்னை பற்றி அப்பாவிடம் கூறினாலும் கூட என் அப்பா அவனுக்கு இப்பொழுதுதான் வாலிப வயசு, காலங்கள் கடந்தால் அவனே திருந்தி நல்ல நிலைமைக்கு வந்து விடுவான் என்று அம்மாவிடம் கூறுவார். சில நாட்களில் எனது முதல் அக்காவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நாளும் வந்தது. திருமணத்திலும் வேலைகள் எதுவும் பார்க்காமல் நானும் எனது நண்பர்களுடன் திருமணத்திற்கு வந்து பெண்களை கேலி செய்யும் கிண்டல் செய்வதிலும் நேரத்தை கழித்தேன். அம்மாதான் திருமணத்தில் அப்பா தனியாக கஷ்டப்படுகிறார், அவருடன் சேர்ந்து ஏதாவது வேலைகளை பார்க்கலாமே என்றும் கூறினார். இது எனக்கு எரிச்சலை தான் தந்தது. அக்காவின் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆனால் அப்பா தான் பாவம், திருமண செலவுகள் அதிகமானதால் சற்று கடனாளியாகி ஆகிவிட்டார். இதுவும் எனக்கு ஓரளவு புரிந்தது. ஆனாலும் அப்பா எதையும் சமாளித்துக் கொள்வார் என்ற மனநிலையில் நான் அப்போது இருந்தேன். 6 மாதங்கள் கழித்து மீண்டும் 2வது அக்காவின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றன. மீண்டும் அப்பா தான் கடனை வாங்கி திருமண ஏற்பாடுகளையும் செய்தார். அந்த திருமணத்திலும் நண்பர்களுடன் சேர்ந்து கேலியும் கிண்டலுமாக தான் இருந்தேன். இப்பொழுது எனக்கு ஒரு தங்கை மட்டுமே வீட்டில் இருந்தாள். அவளும் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் போல அப்பா தான் சிரமப்பட்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் என் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. எப்பொழுதும் போல எனது உலகத்தில் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். அம்மாவும் ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்தியும் விட்டார். எங்கள் ஊரில் ஒரு கல்லூரியும் இருந்தது. கல்லூரியோடு சேர்த்து பெண்களின் விடுதியும் அருகிலேயே மருத்துவமனை மற்றும் அனாதை காப்பகமும் இருந்தது. இது அனைத்துமே ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமானவை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கு வந்து கல்லூரி பெண்களை பார்ப்பதற்காக நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரி அருகில் இருக்கும் கடைக்கு சென்று அமர்ந்தும் கொள்வேன். அங்கு வரும் பெண்களை கேலியும் கிண்டலும் செய்வதை நான் எனது நண்பர்களுடன் வாடிக்கையாகவும் வைத்திருந்தேன். இது எனக்கும் எனது நண்பர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரு நாள் அந்த கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். ஏனோ தெரியவில்லை, பார்த்த ஒரு நொடியிலேயே அவளை எனக்கு மிகவும் பிடித்தும் போனது. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நண்பர்களுக்காக அவளை கிண்டல் செய்யும் ஆகிவிட்டது. இதில் அவளும் பயந்து போய் ஓடிவிட்டாள். எனக்கும் இது சற்று வருத்தமாகவே இருந்தது. சில நாட்கள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவாகவே இருந்தது. இரவு நேரங்களில் அவளது முகமே என் கனவிலும் வந்தும் போனது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், அவள் மேல் காதல் வந்துவிட்டது என்று. இதற்கு முன்பும் பல பெண்களின் மேல் காதல் வந்துள்ளது. ஆனால் அதே போல இவளின் மேல் வந்தது இல்லை என்றும் புரிந்து கொண்டேன். காரணம், அவர்களை விட இவள்தான் அழகாக தெரிந்தாள். மறுநாள் அவள் செல்லும் வழியில் நண்பர்களுடன் அமர்ந்திருக்க எதிர்பார்த்தது போல அவளும் வந்தாள். நானும் அவளை இடைமறித்து பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவளோ என்னை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த எனது நண்பர்களும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். எனக்கு இது சற்று அவமானமாக போனது. நண்பர்களும், இவ்வளவு அழகாக பெண் உனக்கு சிக்க மாட்டால், நீ வேறொரு சுமாரான பெண்ணை பார்த்துக்கொள் என்று நக்கல் அடித்தனர். எனக்கு இன்னும் அவமானமாகி போக கோபத்தில் நான் அவர்களிடம், இன்னும் 1 மாத காலத்தில் இவளை நான் காதலிக்க வைக்கிறேன் பாருங்கள், இப்பொழுது நான் யார் என்று உங்களுக்கு புரியும் என்று அவரிடம் சவால் விட்டேன். அவர்களும் பார்க்கலாம் என்று சிரித்தும் கொண்டனர். இதை நான் மரியாதை குறைவாகவே நினைத்தேன். எப்படியும் அவளை காதலித்து வைத்து நண்பர்கள் மத்தியில் மீண்டும் ஹீரோவாக வர வேண்டும் என நினைத்தேன். அதற்கான வேலைகளிலும் நான் ஈடுபட்டேன். அவளை பற்றி முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அவர்களுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தேன். தெரிந்த நண்பர்கள் மூலமும் தெரிந்தும் கொண்டேன் அவளை பற்றி. அவள் எங்கள் ஊரில் இருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவள்தான். அவளுடைய பெயர் சித்ரா.
அவள் வீட்டில் அம்மா மட்டுமே உள்ளார். அவளுக்கு ஒரு அண்ணனும் உள்ளான். அவன் வெளியூரில் தங்கி படித்து வருகிறான். ஏழ்மையின் காரணமாக சிறு வயதிலிருந்தே அங்குள்ள ஒரு விடுதியில்தான் தங்கி படித்துள்ளார். அதிக மதிப்பெண்கள் எடுத்ததால் கல்லூரியிலும் இலவசமாக சீட் அவளுக்கு கிடைத்துள்ளது. மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு படித்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். இது எனக்கு இன்னும் வசதியாகி போனது. ஒரு நாள் அவள் வீட்டிற்கு போகும் வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வழிமறித்து எனது ஆசைகளை நான் கூறினேன். அவளும் பயந்து போய் அழத் தொடங்கிவிட்டாள். என்னிடம், அண்ணா, என்னை விட்டுவிடுங்கள், நான் நிறைய படிக்க வேண்டும், தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவள் அழுவது எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. என்னை நீ காதலித்தால் மட்டுமே போதும் என்று மிரட்டிவிட்டு வந்தேன். மீண்டும் அவளை சில நாட்களாக பின்தொடர்ந்து தொந்தரவு செய்யவும் ஆரம்பித்தேன். ஆனால் அவள் எதற்கும் செவி சாய்த்தபோது இல்லை. என் நண்பர்களும் உனது சபதம் என்ன ஆனது என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். இது எனக்கு இன்னும் கோபத்தை தான் தந்தது. ஒரு நாள் எப்படியும் என்று அவளை மிரட்டி காதலிக்க வைத்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அதன்படி எனது அப்பாவின் கடையிலிருந்து பாட்டில் இருந்த ஒரு அமிலத்தை எடுத்தும் கொண்டேன். எப்பொழுதும் போல ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு சென்று அவளுக்காக நான் காத்திருந்தேன். அவளும் நினைத்தது போலவே வந்தாள். பின்பு அவளிடம், நீ என்னை காதலிக்க வேண்டும், இல்லையென்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாதென மிரட்ட ஆரம்பித்தேன். முதலில் அவள் அமைதியாக தான் இருந்தாள். பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, தனது காலணிகளை எடுத்து என்னை அடிக்க ஆரம்பித்தாள். இது எனக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது. கோபத்தில் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் நான் மறைத்து வைத்திருந்த அமில பாட்டிலை எடுத்து அவள் மேல் வீசி எறிந்தேன். அந்த அமிலம் அவள் உடலில் பட்டு வலியால் அலறி துடித்தாள். எனக்கும் பயமாகி போனது. என்ன செய்வதென்றே புரியாமல் யாரும் பார்ப்பதற்கு முன்னால் அங்கிருந்து ஓடி வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்ததும் எனக்கு இன்னும் பயமாகி போனது. எங்கே இது பெரிய வழக்காக மாறி என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் என்னால் பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்தேன். உடனடியாக பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு எனது உறவினர் வீட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டேன். அங்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவளுக்கு என்ன ஆனது, எப்படியெல்லாம் பிரச்சனை வரப்போகிறதோ என்று நான் நினைத்து நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை போலீசில் பிடிபட்டால் எப்படியெல்லாம் நம்மை சித்திரவதை செய்யப் போகிறார்களோ என்றும் பயமாக இருந்தது. 10 நாட்கள் கழித்தும் எந்த தகவலும் தென்படவில்லை. எனக்கும் இது சற்று மன ஆறுதலாக இருந்தது. ஆனாலும் அவளுக்கு என்ன ஆகியிருக்கும் என்று குழப்பமாகவே இருந்தது. நானும் ஊருக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து ஊருக்கு சென்று பார்த்தேன். ஆனால் அங்கு எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் போலவே அனைத்தும் நடைபெற்று கொண்டிருந்தது. நானும் சந்தேகமடைந்து அவளின் ஊருக்கு சென்று பார்க்க அவளுடைய வீடும் பூட்டப்பட்டிருந்தது. அவள் கல்லூரிக்கு வருகிறாளா என்று காத்திருந்தேன். ஆனால் அவளோ கல்லூரிக்கும் வரவில்லை. நாளுக்கு நாள் சித்ராவின் நினைவு என்னை கொல்ல ஆரம்பித்தது. அவளுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று தெரிந்து கொள்ள மனம் துடித்தது. நானும் தவறு செய்து விட்டோமே என்று வருந்த ஆரம்பித்தேன். அவளை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் யாருக்கும் எந்த தகவலும் தெரியவில்லை. என்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசமாகிவிட்டது என்று துடிதுடித்தும் போனேன். வீணான வெட்டி கௌரவத்திற்காக ஒரு பெண்ணை இப்படி ஆக்கிவிட்டோமே என்று தினம் அழ ஆரம்பித்தேன். அடிக்கடி அவளுடைய அந்த அழகான முகமும் அமிலம் தெரித்த பின்பு அவளை பார்த்த முகமும் வந்து போனது. நானும் நிம்மதியில்லாமல் அமைதியாக அலைந்து கொண்டிருந்தேன். என் நண்பர்களுடன் சேருவதையும் நிறுத்தி கொண்டேன். எப்பொழுதும் வீட்டிலேயே முடங்கியும் கிடந்தேன். எனது அம்மா அப்பாவும் என்னை பார்த்து சந்தேகமடைந்து விசாரிக்க தொடங்கினர். நானும் ஒன்றுமில்லை என சமாளித்து வந்தேன். இப்படியாக 6 மாத காலங்கள் சென்று விட்டது. ஆனாலும் அவளை பற்றிய சிறு தகவல் கூட எனக்கு கிடைக்கவில்லை. நானும் அதிலிருந்து சிறிதாக மீண்டு வந்து அப்பாவுடன் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். எனது அப்பா அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தேன். அப்பாவிற்கு துணையாக இருந்ததால் எங்களின் வியாபாரமும் சற்று அதிகமானது. எங்களின் குடும்ப நிலையும் சற்று உயரத் தொடங்கியது. ஆனாலும் மனதின் ஓரம் சித்ராவிற்கு என்ன ஆயிருக்குமோ என்ற நினைப்பு மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கல்லூரிக்கு சென்ற எனது தங்கை அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். என்னவென்று விசாரிக்க 4 பேர் கிண்டல் செய்வதாகவும் கூறினார். நானும் அவளிடம் சென்று சண்டையிட்டு அவர்களை மிரட்டி வைத்தேன். அவர்களும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்று விட்டனர். இந்த சம்பவம் என்னை மீண்டும் பெரிய அளவில் பாதித்தது. என் தங்கைக்கு நடக்கும் பொழுது பதறி துடிக்கும் நான் சித்ராவிடம் இதே போலதானே நடந்து கொண்டேன் என்று என்னை நானே நினைத்தும் விற்கப்பட்டேன். பின்பு தங்கையை கல்லூரியில் விடுவதும் அழைத்து வருவதும் என்று எப்பொழுதுமே அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தேன். எங்கே நான் சித்ராவிற்கு செய்தது போல என் தங்கைக்கும் யாரும் செய்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்தேன். போக போக சித்ராவின் நினைவு என் மனதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருந்தது. வீட்டிலும் எனக்கு திருமண வயதை அடைந்ததால் எனக்கு திருமணம் செய்ய பெண் பார்க்கவும் தொடங்கினர். ஒரு தரகர் மூலமாக ஒரு பெண்ணை பார்க்கவும் முடிந்தது.
பெண்ணின் புகைப்படத்தை என்னிடம் காண்பித்தனர். அவளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது சித்ராவின் நினைவும் வந்து போனது. நானும் பெற்றோரிடம் உங்கள் விருப்பம் போல செய்துவிடுங்கள் என்று கூறி அவர்களும் சந்தோஷம் அடைந்து அந்த பெண்ணை பேசி முடித்து திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. முதலிரு வரையில் எனது மனைவி தேவதையைப் போல காட்சியளித்தாள். நானும் அவள் அருகில் சென்று அமர்ந்து பேச ஆரம்பித்தேன். அவளும் நல்லபடியாகவே பேசினாள். எனக்கும் இது சந்தோஷமாக இருந்தது. எனக்கான துணையை சரியான துணையை தான் பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் எனவும் சந்தோஷம் அடைந்தேன். பின்பு மனைவி அருகில் இருந்த பாலை எடுத்து எனக்கு ஊற்றி கொடுத்தாள். நானும் அதை குடித்தேன். பின்பு இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தோம். எனக்கு சற்று உறக்கம் வருவது போல இருந்தது. நானும் இதை அவளிடம் தெரிவிக்க அவளும் எனக்கும் அதே போலதான் உள்ளது, மற்றதை நாளை பார்த்து கொள்வோம் என்று இருவருமாக உறங்கிவிட்டோம். மறுநாள் எனக்கு முன்பே மனைவி எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள வேலைகளையெல்லாம் பார்ப்பதற்காக சென்று விட்டாள். நானும் அரை தூக்கத்தில் எழுந்து குளிப்பதற்காக குளியல் அறைக்கு சென்றேன். யதார்த்தமாக அங்கிருந்த கண்ணாடியில் பார்க்க நான் அதிர்ந்து போனேன். அங்கே சித்ராவின் பாதி எரிந்த நிலையில் இருந்த புகைப்படம் இருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் என்னையும் அறியாமல் பயத்தில் கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்தேன். எனது குரலை கேட்டு மனைவியும் ஓடி வந்தாள். நானும் பதட்டமாக அவளை பார்த்து குளியலறையை நோக்கி கையை காண்பித்தேன். அவளும் யாரேனும் உள்ளார்களா என்று உள்ளே சென்று பார்த்தாள். பின்பு அங்கு யாரும் இல்லையே என்று கூறினாள். பின்பு நானும் ஆசுவாசப்படுத்தி கொண்டு உள்ளே சென்று பார்க்க அங்கே கண்ணாடியில் இருந்த அந்த புகைப்படம் இல்லை. எனக்கு குழப்பமாகவும் பயமாகியும் போனது. இப்பொழுது தானே பார்த்தேன் எப்படி அந்த புகைப்படம் காணாமல் போனது என்பதை பற்றி. அன்று முழுவதும் நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அவளை நினைத்து கொண்டிருந்ததால் அதே போல வந்திருக்கலாம் என்றும் நான் நினைத்தேன். இதன் காரணமாக மறுநாளும் என்னால் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. இதை பற்றியே யோசித்து கொண்டும் இருந்தேன். மனைவியும் ஏதாவது இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாள். எனக்கு அது மேலும் எரிச்சல் அடைய வைத்தது. நானும் ஒன்றும் கூற முடியாமல் சற்று கோபத்துடனே படுத்துவிட்டேன். சிறிது நேரத்திலேயே உறங்கியும் விட்டேன். பிறகு நள்ளிரவு நேரத்தில் எனது காதில் யாரோ அழுவது போல உணர்ந்தேன். நன்றாக கவனிக்கும் பொழுதுதான் அது சித்ராவுடைய குரல்தான். பிறகு எழுந்து பார்க்க அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. பயத்தில் எழுந்து உட்கார்ந்து கத்த ஆரம்பித்தேன். எனது அலறல் சத்தத்தை கேட்டு என் மனைவியும் பக்கத்து அறையில் இருந்த அப்பா அம்மாவும் ஓடி வந்து விட்டனர். பின்பு என்னிடம் என்னவென்று விசாரிக்க நான் ஒன்றுமில்லை, சிறிதாக கெட்ட கனவு என்று சமாளித்தேன். பிறகு அம்மாதான் சாமியின் அறையில் இருந்த திருநீரை எடுத்து வந்து எனக்கு பூசிவிட்டார். சில நாட்களிலேயே சித்ராவின் நினைவும் அதிகமாக வரத் தொடங்கியது. எங்கு பார்த்தாலும் அவளுடைய பெயர் எழுதியிருப்பது போன்றே எனக்கு தோன்றியது. ஒரு கட்டத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடியிலும் நான் உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று கூட எழுதியிருந்தது. அது அனைத்தும் எனது கண்களுக்கு மட்டுமே தெரிவது போலவும் இருந்தது. மனைவியிடம் காண்பித்தால் கூட அங்கு ஒன்றும் இல்லையே என்பது போலவே பதிலும் அளித்தாள். இது எனக்கு மேலும் மன உளைச்சலை தந்தது. ஒரு கட்டத்தில் மனைவியின் வற்புறுத்தலால் நானும் மனைவியும் மனநல மருத்துவரை காணச் சென்றோம். அங்கு அனைத்து உண்மைகளையும் கூறாமல் ஏதோ இல்லாதது என் கண்களுக்கு தெரிவதாகவும் உணர்கிறேன் என்று மருத்துவரிடம் தெரிவித்தேன். மருத்துவரும் பரிசோதித்துவிட்டு இது வேலை பளுவால் சிலருக்கு வருவது சகஜம்தான், இதில் பயப்பட ஒன்றுமில்லை என்று சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட எனது அப்பாவும் அம்மாவும் என்னை நினைத்து மிகவும் கவலை அடைந்தனர். என்னை நன்றாக பார்த்து கொள்ளும்படியும் எனது மனைவிடமும் வற்புறுத்தினர். திருமணமாகி 1 மாதமாகியும் கூட மனைவியுடன் இன்று வரை நான் சந்தோஷமாக இருந்ததில்லை. மனைவியும் என்னை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தாள். நானும் எங்கே சித்ராவின் ஆவிதான் நம்மை பழிவாங்க காத்திருக்கிறதோ என்று குழம்பி போய் அதையே நினைத்து கொண்டும் இருந்தேன். ஒரு நாள் குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றேன். அங்கு யாரோ என்னை பின்தொடர்வது போல தோன்ற திரும்பி பார்க்க 2 கைகள் என்னை வேகமாக பிடித்து தள்ளியது. தள்ளிய கைகளை சற்று நிமிர்ந்து பார்க்க நான் அதிர்ச்சியும் அடைந்தேன். அதற்குள் குளியலறையும் ஈரமாக இருந்ததால் வழுக்கிக் கொண்டே அங்கு துணிகள் மாட்ட வைத்திருந்த இரும்பு கம்பியில் மோதி சரிந்து கீழே விழுந்தேன். நான் விழும் சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த என்னை அனைவருமாக சேர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சைக்கு பிறகு எனது உயிர் காப்பாற்றப்பட்டு சாதாரண அறைக்கு நான் மாற்றப்பட்டேன். நானும் கண் விழித்து பார்க்க எனது நினைவுகள் அனைத்துமே அப்படியே இருந்தது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனது உடம்பில் பல இடங்களில் வலிகள் இருப்பதைப் போல உணர்ந்தும் கொண்டேன். கீழே விழுந்ததால் அங்காங்கே அடிபட்டிருக்கும் என்று நினைத்து அமைதியாக நானும் படுத்திருந்தேன். சிறிது நேரத்திலேயே அப்பாவும் அம்மாவும் தங்கையும் வந்து என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தனர். நானும் அவர்களை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தேன். பின்பு மருத்துவர்கள் அவர்களை வெளியே செல்ல வற்புறுத்த என் குடும்பத்தினரும் வெளியே சென்று விட்டனர். சிறிது நேரத்திலேயே என் மனைவியும் அவளோடு ஒரு மருத்துவரும் என் அருகில் வந்து நின்றனர். என் மனைவியை பார்க்கும் பொழுது எனக்கு கோபமாக வந்தது. அதற்கு காரணம் என்னை குளியல் அறையில் தள்ளிவிட்டதே அவள்தான்.
கோபத்தில் பேசுவதற்காக வாயை அசைக்க அது என்னால் முடியவில்லை. நானும் சற்று பயந்து போய் கைகால்களை அசைத்து பார்க்க அதுவும் என்னால் முடியவில்லை. இதை அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்த என் மனைவி லேசாக சிரிக்க ஆரம்பித்தாள். அருகிலிருந்த மருத்துவரும் சிரிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தேன். பிறகு மனைவி என் காதருகே வந்து, உனக்கு சித்ராவை தெரியுமா என்று கேட்டாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நானும் பதட்டம் அடைந்தேன். காரணம், இதுவரை சித்ராவை பற்றி யாரிடமும் சொன்னதும் கிடையாது. பின்பு அவளாகவே தொடர்ந்தாள். சித்ரா என்னுடைய தோழிதான். இதோ அருகில் இருக்கும் மருத்துவர் சித்ராவின் அண்ணன் தான். உன்னை நான் சித்ராவை கேலி செய்யும் பொழுது பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நீ அந்த அளவிற்கு மோசமான காரியத்தை செய்வாய் என்று எங்களுக்கு தெரியாது. அன்று நீ சித்ராவை அமிலத்தால் காயப்படுத்தி சென்ற பிறகு அவள் வலியால் மிகவும் துடித்து போனாள். அவளால் பேசக்கூட முடியாமல் நரக வேதனையை 3 நாட்கள் வரை அவர் மருத்துவமனையில் அனுமதித்தாள். சித்ரா ஏழை என்பதால் இதை பற்றி யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. பள்ளி நிர்வாகமும் இதே போல ஒரு சம்பவம் நடந்து வெளியே தெரிந்தால் அவர்களது தங்களுடைய கல்லூரிக்கு தான் கெட்ட பெயர் உண்டாகும் என்பதால் அவர்களும் இதை வெளியே கொண்டு வர முயற்சியும் செய்யவில்லை. போலீசாரும் வாக்குமூலம் கிடைக்காததால் இதை ஒரு விபத்து என்றே பதிவும் செய்தனர். 3 நாட்களுக்கு பிறகு உன்னை பற்றி என்னிடம் கூறிவிட்டு சிறிது நேரத்திலேயே இறந்து போனாள் சித்ரா. நானும் சித்ராவின் அண்ணனிடம் இதை தெரிவிக்க இருவரும் சேர்ந்து யோசிக்க தொடங்கினோம். எப்படியும் வாக்குமூலம் இல்லாததால் உன்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் கூட சிறிய தண்டனையாகவே உனக்கு கிடைக்கும். அது எங்கள் சித்ராவிற்கு நடந்த கொடுமைக்கு ஈடாகாது என்று முடிவும் செய்தோம். உனக்கு சாகும் வரை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவும் செய்தோம். அதன்படி நன்றாக யோசித்து ஒரு முடிவிற்கு வந்தோம். அதன்படி நடந்த அனைத்து உண்மைகளையும் எனது அப்பா அம்மாவிடம் நான் கூறினேன். அவர்களும் எங்களது திட்டத்திற்கு சம்மதித்தனர். பிறகு உனக்கு பெண் பார்த்த அந்த தரகரிடம் என்னுடைய போட்டோவை கொடுக்க சொல்லி உனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். நாங்கள் நினைத்தது போலவே உனது அப்பா அம்மாவிற்கும் என்னை மிகவும் பிடித்து போனது. சில நாட்களிலேயே திருமணமும் நடந்தது. அதன் பிறகு உனக்கு தெரியாமலேயே முதலிரவில் தூக்க மாத்திரைகளை கடந்தும் கொடுத்தேன். நீயும் அதை குடித்துவிட்டு நன்றாக உறங்கிவிட்டாய். அதன் பிறகு நானாகவே சித்ராவின் புகைப்படத்தை குளியலறையில் மாட்டிவிட்டேன். பின்பு நீ பயப்பட ஆரம்பித்ததும் முதலில் சென்று எடுத்து அதை மறைத்து வைத்தும் கொண்டேன். பிறகு சித்ரா அழுவதைப் போலவே எனது மொபைலில் பதிவேற்றம் செய்து உனது கார் அருகே நான் தான் அந்த நள்ளிரவில் வைத்தேன். சித்ராவின் ஞாபகம் அடிக்கடி வரும்படியாக வீட்டினுள்ளும் அதையே அனைத்து இடங்களிலும் அவளின் பெயரையே எழுதி வைத்தேன். பின்பு நீ பார்த்த பிறகு நானாகவே அனைத்தையும் அழித்து விடுவேன். கடைசியாக நான் செய்த காரியம் உனக்கே தெரியும். ஏனென்றால் உன்னை குளியலறையிலிருந்து தள்ளிவிடும்பொழுது நீ என்னை பார்த்து விட்டாய். நாங்கள் நினைத்தது நடந்தும் விட்டது. எங்களுக்கு இப்பொழுதுதான் மன நிம்மதியாக உள்ளது. சித்ராவின் ஆன்மாவும் இப்பொழுதுதான் சந்தோஷம் அடைந்திருக்கும் என்று நம்புகிறோம் என்றாள். நானும் கண்களில் கோபத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அந்த மருத்துவரான சித்ராவின் அண்ணன் பேசத் தொடங்கினான். உனக்கு நாங்கள் இப்பொழுது மிகப்பெரிய தண்டனை கொடுத்துள்ளோம். நீ அடிபட்டதை சாக்காக வைத்து மூளையில் இருக்கும் ஒரு நரம்பினை துண்டித்து விட்டேன். இப்பொழுது உன்னால் அனைத்தையுமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர சொல்லப்போனால் அதை மட்டுமே உன்னால் செய்ய முடியும். பேச முடியாது, கைகால்களை அசைக்கவோ உன்னால் முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ இப்படியே படுத்த படுக்கையில் கிடைக்க வேண்டியது தான். உன்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால் உன்னை சரியாக வளர்க்காத உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் தண்டனை கொடுத்துவிட்டேன். நீ தற்கொலை செய்து கொள்ள எண்ணம் உனக்கு வந்தாலும் கூட அதை உன்னால் செய்ய முடியாது. எனது தங்கை சித்ராவிற்கு நீ செய்த பாவத்திற்காக கடைசி வரை இந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஒன்றும் அறியாத என் தங்கையை இப்படி சிதைத்து விட்டாயே என்று அழ ஆரம்பித்தான். பிறகு எனது மனைவிதான் அவனை சமாதானப்படுத்தினாள். பின்பு என் மனைவி என்னிடம், நாங்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது. இன்னும் சில நாட்களிலேயே நான் சித்ராவின் அண்ணனை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நான் உன்னை கடைசியாக பார்ப்பதே இதுவாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாவம் செய்த முகத்தை இனிமேல் நான் பார்ப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று கூறிவிட்டு சித்ராவின் அண்ணனும் என் மனைவியும் திரும்பி பார்க்காமல் சென்று விட்டனர். நானும் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன். அது மட்டுமே என்னால் முடிந்தது. எனக்கும் புரிந்து போனது, சித்ராவிற்கு நான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க தவிர வேறு வழி எனக்கு இல்லை என்பதையும் எனக்கு புரிந்து போனது.